Good morning students, welcome to maths class. Last week நம்ம transversal பற்றி நிறைய பார்த்தோம். இந்த வாரம் நம்ம perpendicular bisector பற்றியும் angle bisector பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? First one is draw a line segment of the given length and construct a perpendicular bisector to each line segment using scale and compass. First வந்து நம்மளுக்கு 8 cm கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 8 cm ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு இந்த 8 cmக்கு perpendicular bisector வரையணும். ஃபஸ்ட்டு பைசெக்டார்னா என்னன்னா ஒரு லைன் செக்மெண்ட்டை சமமான பகுதியாக பிரிக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, பைசெக்டார்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 cm இருக்கு இல்லையா, இந்த 8 cm பாதி பாதியாக பிரிக்கிறது தான் பைசெக்டார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை எப்படி வரையலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லைன் வரைஞ்சிக்கங்க. ஜஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் தேவையில்ல, அப்படியே வரைஞ்சிக்கங்க. வரைஞ்சிட்டு ஒரு டாட் வச்சுட்டு ஏன்னு மார்க் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்தது நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, 8 cm. அப்போ அந்த ஏலேருந்து வச்சு 8 cm மார்க் பண்ணணும். சரிங்களா? 8 cm இதோ இருக்குது, இது மேலே மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தட் இஸ் பி. அப்போ ஏபியுடைய லென்த் எவ்வளோ, 8 cm. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பைசெக்டார் வரைய போகிறோம். அதாவது இந்த ஏபி லைன் செக்மெண்ட்டை பாதி பாதியாக பிரிக்க போகிறோம். ஒரு லைன் வந்து பாதி பாதியாக பிரிக்க போகுது, அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், perpendicular பைசெக்டார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த perpendicular பைசெக்டார் வந்து இந்த ஏபி என்ற லைன் செக்மெண்ட்டை 4 cm 4 cm பிரிக்க போகுது. ஓகேங்களா? நத்திங் பட் ஸோ ஏபி 8 cm வரைஞ்சிட்டேன். அடுத்தது இந்த ஏக்கும் பி என்ற புள்ளி 8 cm நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது இப்போ இந்த காம்பஸில் வந்து 8 cm இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காம்பஸை இந்த 8 cmல நான் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன். 8 cm இருக்கிற மெஷர்மெண்ட்டை கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து 6 இருக்கலாம், 7 இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஏ மேலே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ மேலே இந்த நீடில் பாயிண்ட் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க் போட்டுக்கிறேன். அதே போல் லைனுக்கு கீழே ஒரு ஆர்க். சரிங்களா? அடுத்தது பியில் வச்சுக்கிறேன். பியில் வச்சுட்டு ஏற்கனவே போட்ட ஆர்க்கையும் இது போல் கட் பண்ணுற மாதிரி வரையணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இது எக்ஸு, இது ஒய். ஸோ இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யும் இந்த புள்ளியை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். சரிங்களா? ஸோ இதை தான் நான் சொல்லுவோம், இதுதான் perpendicular பைசெக்டார். perpendicular பைசெக்டார். இப்போ இந்த பைசெக்ட் பண்ணதுலேயே அந்த பாயிண்ட்டு, இதுக்கு பேர் என்ன சொல்லலாம், ஓன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஏஓவும் ஓபியும் 4 cm 4 cm பிரிஞ்சுக்கான்னு பார்க்கலாம். சரிங்களா? பிரிஞ்சுருக்குதுங்களா? ஸோ ஏஓவுடைய லென்த்து வந்து 4, அதே போல் ஓபியுடைய லென்த்து வந்து 4. சரிங்களா? ஓகே. ஸோ ஹியர் AB is perpendicular to XY. சரிங்களா? next given measurement 10 cm. இந்த 10 cmக்கு perpendicular பைசெக்டார் வரையணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம், ஒரு லைனை வரைஞ்சிக்கணும்.
அந்த லைனுடைய மெஷர்மெண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் வரைஞ்சா போதும். அந்த லைனில் இருந்து நம்ம 10 சென்டிமீட்டரை மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லைன் வந்துருச்சு. இப்போ ஏன்னு ஒரு புள்ளியை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து நான் 10 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஏபி 10 சென்டிமீட்டர், ஏபியை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், காம்பஸ் எடுத்துக்கிறேன். காம்பஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண பென்சில் அப்படின்னா, இது போல் வச்சுட்டு இந்த பென்சில் பாயிண்ட்டும் நீடில் பாயிண்ட்டும் சமமாக அந்த தரையில் பொருந்தணும். பொருந்திட்ட பிறகு என்ன பண்ணணும், இப்படி டைட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த ஏ என்ற புள்ளியிலையும் பி என்ற புள்ளியிலையும் நான் டச் பண்ணுற போல் என்னுடைய காம்பஸை வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதனுடைய அளவு எவ்வளோ, 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த 10 சென்டிமீட்டரை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, மோர் தென் ஆஃப் ஆஃப் த மெஷர்மெண்ட். மோர் தென் ஆஃப்னா அது 10 சென்டிமீட்டருக்கு ஆஃப் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ 5 விட அதிகம். 5 விட அதிகம்னா அது 6, 7, 8, 9 இதெல்லாம் 5 விட அதிகம். ஓகேங்களா? இதுதான் மோர் தென் ஆஃப். இப்போ இந்த இதுதான் இந்த மோர் தென் ஆஃப் எடுத்துட்டேன். இப்போ நான் ஸோ இந்த ஏ என்ற புள்ளியில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு, அதே போல் கீழே ஒரு ஆர்க். சரிங்களா? அதே போல் வித்தவுட் சேஞ்சிங் திஸ் மெஷர்மெண்ட், இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதை வந்து பியில் வச்சுட்டு கட் த ப்ரீவியஸ் ஆர்க். இது போல் காம்பஸ் எடுத்துலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒன்ஸ் வச்சுட்டா நம்ம அப்படியே பண்ணோம், இல்லை மெஷர்மெண்ட்டு மாறிடும். ஸோ இப்போ ஏல வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க் போட்டேன், இது ஒரு ஆர்க் போட்டேன். அதே போல் வித்தவுட் சேஞ்சிங் த மெஷர்மெண்ட் பியில் ஒரு பியில் வச்சு ஏற்கனவே கட் பண்ண ஆர்க்கை கட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஆர்க்கு, அதே போல் இங்கே ஒரு ஆர்க். சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு எக்ஸ்னு ஒரு நேம் தரேன். எக்ஸு ஒய். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் ஒய்யை ஜாயின் பண்ணுறேன். இதுக்கு பேர் வந்து O. ஓகேங்களா? therefore AB is perpendicular to XY. சரிங்களா? இப்போ AO உடைய லென்த்தையும் OB உடைய லென்த்தும் நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? AO உடைய லென்த் எவ்வளோ, 5 சென்டிமீட்டர். சரிங்களா? அதே போல் OB உடைய லென்த் எவ்வளோ, அதுவும் 5 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ AO ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், OB ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ AB இஸ் perpendicular to XY. இப்படி இதுக்கு என்ன அர்த்தம், perpendicularனு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ AO அண்ட் OB லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம், 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த XY என்ற பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், முதல்ல இந்த லைன் வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைனான்றதை செக் பண்ணணும். பெர்பெண்டிகுலர் லைன்னா என்னது, ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகும்போது 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து AOX அதனுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கான்னு செக் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரொடெக்டர் எப்படி வைக்கணும்ன்ட்டு. ஸோ வச்சுட்டேன். இந்த பேஸ் லைன் வந்து கரெக்டாக கோயின்சைட் ஆகுது. இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம் இல்லையா, அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து கரெக்டாக 90 டிகிரியில் கோயின்சைட் ஆகுது. அப்போ AOXனுடைய வேல்யூ என்னது,
the measurement of the AOX is 90 degree. 90 degree க்கு நம்ம ஜஸ்ட் இது போல் போட்டால் போதும். சரிங்களா, இது போல் போட்டால் போதும், நம்ம 90 டிகிரி எழுத தேவை. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம ஆங்கிள் பைசெக்டார் பற்றி பார்க்கலாம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படின்னா, ஒரு லைன் செக்மெண்ட்டை ஒரு இன்னொரு லைன் வந்து கரெக்டாக சரிசமமாக பிரிக்குது, அதை தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்லுவோம். அதே போல் இதுவும் அப்படி தான், ஒரு ஆங்கிளை சமமாக பிரிக்கிற அந்த பைசெக்டாரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார் வரையலாம். 60 டிகிரி, 60 டிகிரிக்கு நம்ம ஒரு ஆங்கிள் பைசெக்டார் வரையலாம். ஆங்கிள் பைசெக்டார்னா இப்போ ஒரு ஆங்கிளை வந்து சமமாக பிரிக்கும் ஒரு பைசெக்டார். அதாவது இப்போ இது 60 டிகிரினா 30 டிகிரி 30 டிகிரியாக பிரிக்கும். சரிங்களா, அப்படி பிரிக்கிற அந்த லைனை தான் நம்மளாம் சொல்லுவோம் ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகேங்களா. இப்போ இதை தான் ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லுவோம். இப்போ இந்த லைனை நம்ம எப்படி வரையலான்றதை பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம 60 டிகிரியை வரையணும் பை யூஸிங் ப்ரொடெக்டர். ஃபஸ்ட் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, ஒரு ரே. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் ஏபின்னு வச்சுங்க. ஓகேங்களா, ஏபின்னு ஒரு ரே வரைஞ்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 60 டிகிரியை மார்க் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இது போல் வச்சுக்கணும் 60 டிகிரி. ஸோ இந்த லைன் மேலே தானே கோயின்சைட் ஆகிருக்கு. இன்னர் ஸ்கேல்லேருந்து அளந்தா எனக்கு 60 டிகிரி இங்கே கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்தது இப்போ ஒரு லைன் வரைஞ்சிங்க. டிகிரி. ஸோ ஏபி இதை சீனு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேக் எனி ரேடியஸ், எதனா ஒரு ரேடியஸ் எடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு எடுத்தால் போதும். இப்படி இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி எடுத்தால் போதும். சரிங்களா, ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஏல வச்சு மார்க் பண்ண போகிறேன். ஒரு ஆர்க் வரைகிறேன் which intersect AB at D and AC at E. சரிங்களா, ஸோ நான் ஒரு ரேடியஸ் எடுத்துட்டேன். அந்த ரேடியஸ் எடுத்து ஏல வச்சுட்டு ஏபியையும் சிடியையும் இன்டர்செக்ட் பண்ணுறேன். சரிங்களா, அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, டி என்ற பாயிண்ட்லேயும் இ என்ற பாயிண்ட்லேயும் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணல, இந்த ரேடியஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. சரிங்களா, அதை வந்து நான் டியில் வச்சுக்கிறேன். டியில் வச்சுட்டு இது போல் உள்ளே இந்த ஆங்கிளுக்கு உள்ளே ஒரு ஆர்க் போடுறேன். ஓகேங்களா, டியில் வச்சுட்டு ஒரு ஆர்க் போட்டேன். இப்போ இயில் வச்சுட்டு கட் த ப்ரீவியஸ் ஆர்க். சரிங்களா, ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம எஃப்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த ஏ என்ற பாயிண்ட்டையும் எஃப் என்ற பாயிண்ட்டையும் கோயின்சைட் ஆகிற போல் ஸ்கேலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருங்க. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம என்ன இந்த லைனை தான் நம்ம ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆங்கிள் பைசெக்டார். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த ஆங்கிள் பைசெக்டார் சமமாக 30 டிகிரி பிரிச்சிருக்கான்றதை நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ நான் ஏ என்ற பாயிண்ட்லேயும் ஓபி என்ற ரே மேலேயும் கோயின்சைடாக வைக்கிறேன். வச்சா இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக 30 டிகிரியில் கோயின்சைட் ஆகுது. ஓகேங்களா, இதனுடைய அளவு எவ்வளோ, 30 டிகிரி. அதே போல்
சாரி பிஏஎஃப்னுடைய அளவு 30 டிகிரி. பிஏஎஃப்னுடைய அளவு 30 டிகிரி. அதே போல் எஃப்ஏசியினுடைய ஈயினுடைய அளவு எஃப்ஏசியினுடைய அளவுனது 30 டிகிரி. சரிங்களா? மெஷர் ஆஃப் ஆங்கிள் FAB is equal to 30 degree. அதே போல் மெஷர் ஆஃப் ஆங்கிள் FAC is equal to 30 degree. ஓகேங்களா? and AF is a angle bisector. ஓகேங்களா? so AF is the required angle bisector of the angle BAC. BAC அப்படின்னு சொல்லலாம், அல்லது CAB அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் பிஏசியினுடைய பைசெக்டார் தான் அது ஏஎஃப். ஸோ இந்த ஏஎஃப் தான் பிஎஸ்சியை சரிசமமாக பிரிக்குது, அதாவது 30 டிகிரி 30 டிகிரியாக பிரிக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏஓசி ஈக்குவல் டு 80 டிகிரி. இந்த 80 டிகிரிக்கு நம்ம இப்போ ஆங்கிள் பைசெக்டார் வரையணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு லைன் ஒரு ரே வரைஞ்சிக்கலாம். இது O, இது C. சரிங்களா? ஸோ OC ஒரு பேஸ் லைன். இந்த பேஸ் லைனில் இருந்து நம்ம 80 டிகிரியை வரையணும் by using the protractor. ஓகேங்களா? 80 டிகிரி எங்கே இருக்குது? இன்னர் ஸ்கேலில் இருக்குது. இன்னர் ஸ்கேலில் தான் இந்த 0 கோயின்சைட் ஆகுது. இந்த பேஸ் லைனும் இந்த 0வும் இன்னர் ஸ்கேலில் இருக்கிற அந்த ஸ்கேலில் தான் கோயின்சைட் ஆகுது. இன்னர் ஸ்கேலில் இருக்கிற மெஷர்மெண்ட்டில் தான் கோயின்சைட் ஆகுது. ஸோ இதிலேருந்து நான் 80 டிகிரி எடுக்கிறேன். ஸோ 80 டிகிரி அவுட்டர் ஸ்கேலில் 100 டிகிரி. ஸோ அதுக்கு நேராக நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் எடுத்துக்கணும். ஸோ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டும் இந்த ஓ பாயிண்ட்டும் இது போல் வச்சுட்டு நம்ம ஒரு ரே வரைஞ்சிக்கணும். ஸோ இதுக்கு தான் நேம் தரணும் ஏ. சரிங்களா? இப்போ இந்த ஏஓசியினுடைய அளவுனது 80 டிகிரி. சரிங்களா? இப்போ இந்த 80 டிகிரி தான் நம்ம ஒரு ஆங்கிள் பைசெக்டார் வரைய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதனா ஒரு ரேடியஸ் எடுத்துக்கலாம். அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், சும்மா ஜஸ்ட் இவ்வளோ எடுத்துக்கங்க. சரிங்களா? இவ்வளோ அளவு ரேடியஸ் வந்து எந்த அளவு வேணாலும் இருக்கலாம். இது போல் எடுத்துக்கிட்டு அது ஓ என்ற பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் வரையணும், which will intersect OC at D, OA at E. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், without changing that radius with D as a center draw one arc. சரிங்களா? same way with E as a center cut the previous arc, which will cut at F. சரிங்களா? ஸோ இந்த F என்ற பாயிண்ட்டையும் O என்ற பாயிண்ட்டையும் இது போல் வச்சுட்டு we should draw a bisector. சரிங்களா?
ஸோ இப்போ இந்த சிஓஎஃப்பும் எஃப்ஓஏவும் சமமாக பைசெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கரெக்டாக 40 டிகிரி. சரிங்களா? சிஓஎஃப்னுடைய அளவு எவ்வளோ? 40. அதே போல் எஃப்ஓஏவினுடைய அளவு 40 டிகிரி. ஸோ சமமாக அது பைசெக்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ therefore OF is the required angle bisector of the angle measure of angle AOC. சரிங்களா? Students, next, construction of special angles without using protector. நம்ம இது வரைக்கும் ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆங்கிள்ஸை வரைவோம். இப்போ ப்ரொடெக்டர் இல்லாமல் எப்படி ஆங்கிள்ஸ் வரையலான்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று 60 டிகிரி. 60 டிகிரியை எப்படி காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம வரையலான்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் draw a ray OA ன்னு வச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேக் எனி ரேடியஸ், எதனா ஒரு ரேடியஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது போல் எடுத்துக்கிறோம். நான் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போல் எடுத்துக்கிட்டு அதை ஓவில் வச்சிடறேன். ஓவில் வச்சுட்டு ஐ ட்ரா அண்ட் ஆர்க், ஒரு ஆர்க்கை வரைகிறேன். which intersect OA at D ன்னு வச்சுங்க. OA at D. ஓகேங்களா? without changing that radius, with D as a center, cut the previous arc. சரிங்களா? இது போல் கட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு பேர் கட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை ஈன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஓவையும் ஈயும் ஜாயின் பண்ண போல் ஒரு லைன், ஒரு கோடு வரைஞ்சிடணும். சரிங்களா? இது போல். ஓகேங்களா? இப்போ இதனுடைய ஆங்கிள் தான் அது 60 டிகிரி. இது 60 டிகிரியாக செக் பண்ணி பார்க்கலாமா? உங்களுடைய ப்ரொடெக்டர் எடுத்துக்கங்க. you place it on the line ray OA. ஸோ OA என்ற ரே மேலே கரெக்டாக வச்சிடலாம். சரிங்களா? ஸோ வைக்கும் போது இங்கே பாருங்கள். ஸோ 0, 10, 20, 30, 40, 50, 60 என்ற மெஷர்மெண்ட் மேலே இந்த OE என்ற ரே வந்து கரெக்டாக கோயின்சைட் ஆகுது. அப்போ the measure of angle AOE is equal to 60 degree. சரிங்களா? the measure of angle AOE is 60 degree is the required angle. சரிங்களா? இப்போ இதை வச்சே நான் என்ன பண்ணுறேன், 30 டிகிரியை வரைய போகிறேன். யூ ஆல்ரெடி நோ தட் ஆங்கிள் பைசெக்டார் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. இப்போ நான் 60 டிகிரியை வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த 60 டிகிரியை வந்து பாதியாக பிரித்தா என்னது 30 டிகிரி. அப்போ நான் ஒரு ஆங்கிள் பைசெக்டார் வரைஞ்சா எனக்கு 30 டிகிரி கிடச்சிடும் இல்லையா? சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டி என்ற பாயிண்ட்லேயும் இ என்ற பாயிண்ட்லேயும் நான் இது போல் வச்சு நான் ரேடியஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ரேடியஸ் இருக்கு இல்லையா?
அதையே வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இது அதையே யூஸ் பண்ணி நம்ம 30 டிகிரிக்கு வரையலாம். ஸோ டியை மையமாக வச்சு ஒரு ஆர்க் வரைங்க. அதே போல் ஈயை மையமாக வச்சு அந்த ஆர்க்கை கட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை எஃப்னு எடுத்துங்க. சரிங்களா? இப்போ இந்த ஓஎஃப்பை ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஏஓஎஃப் இதனுடைய அளவு வந்து 30 டிகிரியாக இருக்கான்னு செக் பண்ணலாமா? ஸோ கரெக்டாக the measure of angle AOF is 30 degree. The measure of angle AOF go to 30 degree is the required angle. சரிங்களா? 60 டிகிரி யூஸ் பண்ணியே 30 டிகிரியை வரைஞ்சிட்டேன். சரிங்களா? இப்போ நீங்கள் 30 டிகிரி ஆங்கிள் வரையணுன்னா 60 டிகிரி ஆங்கிளை ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 30 டிகிரி வரைய முடியும். சரிங்களா? இப்போ டைரெக்டாகவே நம்மளால் 30 டிகிரி வரைய முடியாது. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு 60 டிகிரி வரைஞ்சிட்டு அந்த 60 டிகிரிக்கு நம்ம ஒரு ஆங்கிள் பைசெக்டர் ஓஎஃப் வரைஞ்சதால் நம்மளுக்கு AOF 30 டிகிரி கிடச்சது. சரிங்களா? அடுத்தது without using protector draw 120 degree. ஃபஸ்ட்டு ஒரு ரே வரைஞ்சிக்கலாம். OA. சரிங்களா? ஸோ அடுத்தது டேக் எனி ரேடியஸ், எதனா ஒரு ரேடியஸ் எடுத்துங்க. வித் O as a center draw one arc. With O as a center draw one arc. சரிங்களா? ஸோ without changing that radius, ஸோ அந்த O என்ற ரே வந்து இந்த ஆர்க் வந்து B என்ற இடத்துல இன்டர்செக்ட் மீட் பண்ணுது. சரிங்களா? அடுத்தது with B as a center cut the previous arc, cut C. without changing that radius, அந்த radius சேஞ்ச் பண்ணக்கூடாது. with C as a center cut the arc. ஸோ இதுக்கு பேர் வந்து Dன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். OA என்ற ஒரு ரேவை வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ரேடியஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அது ஓவில் வச்சுட்டு ஒரு பெரிய ஆர்க் வரைகிறேன். வித்தவுட் சேஞ்சிங் த ரேடியஸ் பியில் வச்சுட்டு அந்த ஆர்க்கை கட் பண்ணுறேன். ஓகேங்களா? with B as a center cut the previous arc, cut C. without changing that radius with C as a center cut the previous arc, cut D. சரிங்களா? ஏற்கனவே நம்ம வரைஞ்சிருக்கிற ஆர்க், பெரிய ஆர்க் இருக்கு இல்லையா, அந்த ஆர்க்கை ரெண்டு இடத்துல கட் பண்ணுறோம். ஒன்று C, இன்னொரு ஒன்று D. ஓகேங்களா? இப்போ இந்த டியையும் ஓவையும் கோயின்சைட் ஆகிற போல் ஒரு ரேவை வரைகிறான். சரிங்களா? இது போல் வச்சுட்டு வரைகிறான். சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும், 120 டிகிரி. சரிங்களா? இப்போ இதை செக் பண்ணி பார்த்துடலாமா?
ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு இது போல் வச்சு பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த ஓடி என்ற ரே வந்து 120 டிகிரி மேலே லை ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த measure of angle BOD equal to 120 degree is the required angle. சரிங்களா? இப்போ இதுக்கும் இப்போ 120 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம 60 டிகிரிக்கு ஒரே ஒரு ஆர்க் போடுவோம். சரிங்களா? ஒரு லாங் ஆர்க் வரைஞ்சிட்டு 60 டிகிரிக்கு ஒரே ஒரு ஆர்க் போடுவோம். 120க்கு வந்து அந்த ஏற்கனவே போட்ட ஒரு ஆர்க்கு கூட இன்னொரு ஆர்க்கு ஆட் ஆகிடும். அப்படி தானே? 60 + 60 120 டிகிரி. ஸோ அதனால் 2 ஆர்க் வரையணும். ரெண்டுத்துக்கும் அதுதான் வித்தியாசம். சரிங்களா? அடுத்தது வித்தவுட் யூஸிங் ப்ரொடெக்டர் ட்ரா 90 டிகிரி. சரிங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி 120 டிகிரி எப்படி வரையணும்னு தெரியும். ஸோ இந்த 120 டிகிரியை வரைஞ்சிட்ட பிறகு இதை வச்சு நான் 90 டிகிரி வரையணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 120 டிகிரி எப்படி வரையணும்? ஓஏ என்ற ரேவை வரைஞ்சிட்டு, சரிங்களா, எதனா ஒரு ரேடியஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஓ என்ற பாயிண்டில் வச்சுட்டு ஒரு பெரிய லாங் ஆர்க் வரைஞ்சிக்கிறோம், செமி ஆர்க் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்ட பிறகு பி என்ற பாயிண்டில் வச்சுட்டு அந்த ரேடியஸை சேஞ்ச் பண்ணாமல் பி என்ற பாயிண்டில் வச்சுட்டு வித்தவுட் சேஞ்சிங் த ரேடியஸ் பி என்ற பாயிண்டில் வச்சுட்டு சி என்ற ஆர்க்கை வரையணும். சரிங்களா? அதே போல் சியில் வச்சுட்டு டி என்ற ஆர்க்கை வரையணும். சரிங்களா? இது எல்லாமே ஒரே ரேடியஸில் தான் வரைகிறோம். 3 ஆர்க் இருக்குது, 1 2 3. இந்த 3மே இந்த ஒரே ரேடியஸில் வச்சு நான் வரைஞ்சிட்டேன். சரிங்களா? இப்போ 120 டிகிரி எனக்கு கிடச்சிது. இப்போ இந்த 120 டிகிரியிலேருந்து 90 டிகிரி எப்படி வரையலான்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிக்கும் டிக்கும் இல்லையா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன், எடுத்துட்டு லைட்டாக குறைச்சிக்கிறேன். விச் இஸ் மோர் தென் ஆஃப் ஆஃப் சி அண்ட் டி. சரிங்களா? இப்போ நான் டியில் மையமாக வச்சு ஒரு ஆர்க்கை வரைகிறேன். சரிங்களா? அதே போல் சிஏ மையமாக வச்சு இன்னொரு ஆர்க்கை வரைகிறேன். அந்த ஆர்க்கை கட் பண்ணுறோம். ஸோ அந்த கட் பண்ணுற அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் தரலாம், எஃப்னு ஒரு நேம் தரலாம். சரிங்களா? இப்போ இந்த ஓவையும் எஃப்ஐயும் நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய ஆங்கிள் என்னான்னு பார்க்கலாமா? நம்மளுக்கு தேவை பிஓஎஃப் தான். பிஓஎஃப்னுடைய அளவு என்னவாக இருக்கணும்? கரெக்டாக 90 டிகிரி இருக்கணும். கரெக்டாக 90 டிகிரி இருக்கா? பிஓஎஃப் இஸ் 90 டிகிரி அல்லது ஏஓஎஃப் இஸ் 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். therefore measure of angle AOF இதுதான் AOF. measure of angle AOF is equal to 90 degree is the required angle. So 120 டிகிரியில் இருந்து 90 டிகிரி எப்படி வரையலான்றதை நம்ம இப்போ பார்த்தோம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 120 டிகிரி எப்படி வரையணும்னு. 120 டிகிரி வந்து ஒரு பெரிய செமி ஆர்க்கை வரைஞ்சிட்டு அதே ரேடியஸ் வச்சு சியும் டியும் வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 90 டிகிரி வரைஞ்சேன். எப்படி வரைஞ்சேன்? சிக்கும் டிக்கும் வச்சு மோர் தென் ஆஃப் எடுத்துகிட்டு ரேடியஸ் எடுத்துகிட்டு அதை டியில் வச்சு ஒரு ஆர்க் போட்டேன். அதே போல் சியில் வச்சு இன்னொரு ஆர்க் போட்டேன். அது எஃப் என்ற பாயிண்டில் கட் ஆகுது. ஸோ அப்புறம் ஓயும் எஃப்ஐயும் ஜாயின் பண்ணேன். ஐ காட் 90 டிகிரி. சரிங்களா? இப்போ இந்த 90 டிகிரியிலேருந்து 45 டிகிரி எப்படி வரலான்றதை பார்க்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும்
ஏஓஎஃப் வந்து என்னது 90 டிகிரி. சரிங்களா? இப்போ அந்த 90 டிகிரியை பாதியாக பிரித்தான அது 45 டிகிரி. அப்போ ஏஓஎஃப்க்கு ஒரு ஆங்கிள் பைசெக்டார் வரையணும். வரைஞ்சோன்னா நம்மளுக்கு 45 டிகிரி கிடச்சிரும். சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டேக் எனி ரேடியஸ், எதனா ஒரு ரேடியஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? டேக் எனி ரேடியஸ் எடுத்துகிட்டு அதை ஓவில் மையமாக வச்சுட்டு ஒரு ஆர்க்கை வரைகிறேன். ஓ மையமாக வச்சு ஒரு ஆர்க்கை வரைகிறேன். சரிங்களா? ஸோ அது வந்து ஓஏ என்ற லைன் வந்து பி என்ற பாயிண்ட்லையும் ஓஎஃப் என்ற லைன் வந்து Q என்ற பாயிண்ட்லையும் டச் பண்ணுது. சரிங்களா? இப்போ வித்தவுட் சேஞ்சிங் த ரேடியஸ் வித் P as a center draw one arc. சரிங்களா? P as a center draw one arc. அதே போல் with Q as a center cut the previous arc. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஓவையும் ஆரையும் நான் ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஏஓஆர் வந்து 45 டிகிரி இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக 45 டிகிரி இருக்குது. சரிங்களா? ஏஓஆர் இஸ் 45 டிகிரி. சரிங்களா? therefore the measure of angle AOR equal to 45 degree is the required angle. 150 டிகிரியை எப்படி ப்ரொடெக்டர் இல்லாமல் வரையலான்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் draw a ray. இதுக்கு ஓஏன்னு ஒரு நேம் கொடுத்துருங்க. என்ன பண்ணோம், டேக் எனி ரேடியஸ். சரிங்களா? ஸோ அதை ஓவில் வச்சுட்டு செமி ஆர்க் வரைஞ்சிடும். சரிங்களா? which cut OA at B. அதே போல் without changing the radius with B as the center cut the previous arc at C. சரிங்களா? இப்போ இது வந்து என்னது 60 டிகிரி. அடுத்தது சிலேருந்து வச்சு அதே ரேடியஸில் ஒரு ஆர்க் வரைகிறான், which is CD. இது வந்து என்னது 120 டிகிரி. சரிங்களா? அடுத்தது டிலேருந்து வச்சு ஒரு ஆர்க் வரையலாம், which is E. சரிங்களா? இப்போ இது வந்து என்னது 180 டிகிரி. சரிங்களா? இந்த 150 டிகிரி வந்து என்னது 120க்கும் 180க்கும் நடுவில் இருக்குது. அப்படி தானே? ஸோ இதில் 60 டிகிரி இருக்குது. ஸோ இந்த 60 டிகிரியை நம்ம பாதியாக பிரித்தோன்னா அது 30 டிகிரி. அப்போ 120 + 30 டிகிரி 150 டிகிரி. சரிங்களா? ஸோ இது எப்படி பார்க்கலாம்? ஸோ இப்போ ஈலேருந்து ஈயை மையமாக வச்சு ஒரு ஆர்க்கை வரைங்க. அதே போல் டியை மையமாக வச்சு ஒரு ஆர்க் வரைங்க. இது எல்லாமே ஒரே ரேடியஸில் தான் நான் பண்ணுறேன், ரேடியஸ்லாம் மாற்றலை. சரிங்களா? இதுக்கு பேர் ஜின்னு வச்சுங்க. இப்போ இந்த ஓஜியை ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்போ இதனுடைய ஆங்கிள் வந்து என்ன வரணும், 150 டிகிரி வரணும். செக் பண்ணலாமா?
ஸோ கரெக்டாக இந்த ஓஜி என்ற ரே வந்து 150ல் லை ஆகுது சரிங்களா. ஸோ the measure of angle AOG equal to 150 degree is the required angle. Students, next இதிலிருந்தே வச்சு 135 எப்படி வரையலான்றதை பார்க்கலாம். 135 டிகிரி சரிங்களா. இப்போ 135 எதுக்கு பிட்வீன் லை ஆகும், 150க்கும் 120க்கும் நடுவில் லை ஆகும் சரிங்களா. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்குது, 30 டிகிரி இருக்குது. அப்போ 30ல் பாதி எவ்வளோ, 15. அப்போ இந்த ஆங்கிள்ஸை நம்ம பைசெக்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ எப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் டியையும் நம்ம ரேடியஸாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு ஆர்க் வரைஞ்சிடுங்க சரிங்களா. அண்ட் தென் டியில் வச்சுட்டு இப்போ நம்ம ஓட்ட ஆர்க்கை கட் பண்ணுவோம் சரிங்களா. இந்த புள்ளிக்கு பேர் ஹெச்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஓவையும் ஹெச்சையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இதனுடைய ஆங்கிள் வந்து என்னது, 135 டிகிரி. செக் பண்ணலாமா. ஸோ கரெக்டாக இல்லையா இதா 140க்கும் 130க்கும் நடுவில் இந்த கோடு OH என்ற கோடு லை ஆகுது. அப்போ the measure of angle AOH is 135 degree. Okay student, thank you, have a nice day.